சேனல் பீப்புள் நம்ம குக் வித் கோமாளி சீசன் 5 வந்து இப்போ ஸ்டார்ட் ஆக போது. அது மட்டும் இல்லாமல் கம்மிங் வீக் அப்படின்றது நமக்கு ப்ரோமோ பார்த்ததுலேருந்து தெரிஞ்சிருக்கும். எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. இந்த வாரமே ஸ்டார்ட் பண்ணுறாங்களாப்பா அப்படின்ற அளவில். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் எல்லாமே ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த வரிசையில் மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட செல்லம்மா சீரியல் வந்து நம்மளோட அங்ஷிதா சேர போகிறாங்க அப்படின்றது ரொம்பவே வந்து எல்லாருக்கும் ஷாக்கிங்காக இருந்துச்சு. அங்ஷிதாவா? ஆமாம், குக்கா அப்படின்னா குக்காவா, கோமாளியாப்பா அப்படின்னும் போது என்னங்க சொல்கிறீங்க, எப்படிங்க அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபேன்ஸ் எல்லாமே வந்து கேட்டுட்ருக்காங்க. அந்த ப்ரோமோட கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கிட்டத்தட்ட எல்லாருமே வந்து அங்ஷிதாவை ஏன் கோமாளியாக போட்டிங்க, எப்படி செட் ஆகும், இதெல்லாம் பார்க்குற மாதிரி இருக்குமா, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பயங்கர நெகட்டிவாகவும் அவங்களோட ஆதங்கத்தையும் தெரிவிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஆனால் அங்ஷிதா இதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அவங்க ரொம்பவே ஸ்போர்ட்டிவாகவும் ரொம்பவே சந்தோஷமாகவும் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா எல்லாத்தையுமே வந்து ஸ்டோரியில் எடுத்து போட்டு அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாமே ரொம்பவே ஷேர் பண்ணிக்கிட்டு புது முகம் அப்படின்னு சொல்லி புது திருப்பங்கள் வாழ்க்கையோட ஆரம்பத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க ரொம்பவே சப்போர்ட்டிவாகவும் ரொம்ப சூப்பராகவும் வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தயவுசெய்து நெகட்டிவாக பேசாமல் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண எல்லாமே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். இதாலேயே வந்து ரொம்பவே எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட குக் வித் கோமாளிலே யார் யார் கோமாளியாக வரப்போகிறா அப்படின்ற பெரிய திரையுலக பட்டாளமே வந்து திறந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து கிட்டத்தட்ட வந்து ஆல்ரெடி நிறைய பேர் போயிட்டதுனால நிறைய கோமாளிஸுமே மிஸ் அவுட் ஆகிறாங்க. போன சீசனே தெரிஞ்சிருக்கும், சிவாங்கிலாம் குக்காக வந்தனால அடுத்த சீசன் கண்டிப்பாக கோமாளியாக வர முடியாது அப்படின்றதுனால. ஸோ யாரை கூப்பிட போகிறாங்கன்னு சொல்லி எல்லாருமே ரொம்பவே ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வரிசையில் நம்மளோட பழைய கோமாளியாக நம்மளோட குரேஷி, புகழ், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுனிதா, இவங்க எல்லாருமே வந்து இருந்துகிட்ருக்காங்க. ஆனாலுமே வந்து மணிமேகலை, ரக்ஷன் இவங்க 2 பேருமே வந்து எப்பயும் போல் ஆங்கரிங் ஜாபுக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ அடுத்துக்கட்டுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அங்ஷிதா இருக்காங்க செல்லம்மா சீரியலில். அதுக்கப்புறம் இல்லாமல் ஆர்ஜே கேபி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட கேபிஒய் வினோத், நாஞ்சில் விஜயன், அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராமர்னு சொல்லி பெரிய இதுவே வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ராமர்லாம் வந்து வரமாட்டாரா அப்படின்னு சொல்லி நிறைய சீசனில் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் சமயத்தில். இந்த சீசனோட ஸ்டார்டிங்கில் ராமர் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோமோ வந்து இருந்துச்சு, புகழும் ராமரும் இருக்கா மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க தான் அப்படின்னு சொல்லி பேச்சுக்கு அடிபட்டிருந்தாலும் அஃபிஷியலாக இவங்க தான் கோமாளிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய விஜய் டிவி ஸ்டார்ஸ் எல்லாருமே கூப்பிட்டுருந்தாங்க. பட் இருந்தாலும் கூட பழைய கோமாளியான நம்மளோட பாலா, நம்மளோட சிவாங்கி, அதுக்கப்புறம் மோனிஷா, இவங்க எல்லாருமே இப்போ மிஸ்ட் அவுட். ஜிபி முத்து கூட இந்த வாட்டி வரலை அப்படின்றது ஒரு பெரிய ஃப்ளாப்பாக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இந்த வாட்டி வந்து குக் வித் கோமாளி நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு. கண்டிப்பாக இது மக்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றதுனால ரொம்பவே வந்து ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஆல்ரெடி வந்து செஃப் வெங்கடேஷ் மட்டும் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடக்ஷன்ஸான மீடியா மெஷன்ஸ் இல்லை. ஸோ பெரிய விஷயங்கள்லாம் இந்த வாட்டி குக் வித் கோமாளிலேருந்து ட்ராப் ஆகிருக்கு. பட் இருந்தாலும் கூட அவங்க வந்து கண்டிப்பாக அந்த சீசனை வெற்றிகரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் வந்து ட்ரை பண்ணுவாங்க அப்படின்றது தெரியுது. ஸோ அதனால தான் வந்து ராமர் எல்லாமே இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுக்கு இந்த ப்ரோமோ எவ்வளோ பிடிச்சது, எந்த கோமாளி ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க கமெண்ட் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் சொல்கிறேன் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.